ஹலோ ஆல். ஒரு ஹெல்த்தி பிரெயின் செல் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆகிறதுக்கு, அடுத்தபடியா ஒரு பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு, இது போல நிறைய விஷயத்துக்கு வைட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வைட்டமின் B12 பாத்தீங்கன்னா நான் வெஜிடேரியன்ல அதிகமா இருக்கு, வெஜிடேரியன்ல ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா நான் வெஜிடேரியனை டெய்லி எடுக்க முடியறதில்ல, எடுத்தாலும் அதை எடுக்கிற விதம் வந்து ஹெல்த்துக்கு ஒரு சில பாதிப்பு உண்டாக்குது. ஸோ எப்படி ஹெல்த்தியா எடுக்கலாம் பார்க்கலாம். வெஜிடேரியன் பாத்தீங்கன்னா மில்க் ஒரு 250 ml எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.2 mcg கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தயிர் 100 ml எடுக்கிறீங்கன்னா அதே 1.2 மைக்ரோகிராம்ஸ் கிடைக்கும். ஸோ சீஸ்ல இருக்கு, பட் சீஸ் வந்து ஒரு 30 years பிளஸ் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் பர் டே பாத்தீங்கன்னா 2.4 mcg தேவைப்படுது. ஸோ ஹெல்த்தியாவும் எடுக்கணும், டெய்லி எடுக்கணும், அந்த டெய்லி ரெக்குவயர்மெண்ட் அச்சீவ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஓவர் நைட் ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் இல்ல ஒரு ரைஸும் சேர்த்து எடுக்கலாம். 12 hours ஒரு ரைஸை சோக் பண்ணுங்க, காலையில இருந்து 100 grams அந்த ரைஸ் சாப்பிடுங்க, தண்ணியும் குடிச்சுக்கலாம். ஸோ இது எடுக்கும் போது பர் டே ரெக்குவயர்மெண்ட் ஈஸியா அச்சீவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் ரைஸ் எடுக்கும் போது வைட்டமின் B6, B12, அயன் போன்ற நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ பியூர் வேகனா இருந்தாலும் இந்த ரைஸ் வாட்டர் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைட்டமின் B12 டெய்லி ரெக்குவயர்மெண்ட் எடுங்க, ஏன்னா இது நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. ஸோ இந்த சோர்சஸ் எடுத்து டெய்லி ரெக்குவயர்மெண்ட் அச்சீவ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபோர்டிஃபைட் ஃபுட் சோர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.